ஆதியை பார்த்த வைஷு, ஆதி, டாக்டர் என்ன சொல்றாங்க? உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க வைஷு. உடனே கார்த்தி, என்ன ஆதி இப்படி ஆயிடுச்சு? நான் கவிதாவுக்கு எவ்வளவு தூரம் சொல்லி சொல்லி கொண்டு போய் வீட்டுல விட்டேன் தெரியுமா? அப்படி இருந்தும் இப்படி பண்ணிட்டாளே. சரி கார்த்திக், நடந்தது நடந்துருச்சு, அத மாத்த முடியாது. கவிதாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று ஆதி அனைவருக்கும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது மருத்துவர் வேகமாக வெளியே வந்து, பேஷண்டோட சொந்தக்காரங்கள நீங்க என்று ஆதியை பார்த்து கேட்க, ஆமா சார், சொல்லுங்க என்னாச்சு? இங்க பாருங்க சார், அவங்களுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆயிருக்கு. இப்போ உடனே அவங்களுக்கு பிளட் ஏத்தியே ஆகணும். அவங்க பிளட் குரூப் வேற ஏபி பாசிட்டிவ், ரேர் பிளட் குரூப். சோ உங்க சைட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எங்க சைட்ல நாங்களும் பிளட் பேங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். யார் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அர்ஜென்ட் என்று கூறிவிட்டு டாக்டர் வேகமாக உள்ளே சென்று விட்டார். அதே நேரம் விஸ்வா, கவிதாவின் அப்பா அம்மா மூவரும் ஒன்றும் அறியாமல் திகைத்துக் கொண்டு இருந்தனர். அப்பொழுது விஸ்வா, ஆதி என்னடா, டாக்டர் வந்து கவிக்கு ஏபி பாசிட்டிவ் பிளட் வேணும்னு சொல்றாரு. அந்த பிளட் குரூப் எனக்கு இல்லையே. வைஷு உனக்கு? விஸ்வானா, இது என் குரூப் கிடையாது என்றால். ஆன்டி அங்கிள் உங்களுக்கு? இல்ல, எங்க 2 பேருக்கும் அந்த குரூப் இல்ல என்றதும், ஐயோ கடவுளே, ஆதி ஏதாச்சும் பண்ணுடா, சீக்கிரம் பிளட் பேங்க் கால் பண்ணி கேளுடா என்று விஸ்வா பதறுவதை பார்த்த ஆதி, விஸ்வா ஏன் நீ இவ்ளோ பதட்டப்படுற? நான் இருக்கும் பொழுது நீ இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? என்ன ஆதி சொல்ற? டேய், நான் ஓ பாசிட்டிவ்டா. நான் யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம், தெரியுமில்ல? தேங்க் காட், நான் மறந்தே போயிட்டேன்டா மச்சான். நீ கவிக்காக ப்ளீஸ் இப்பவே பிளட் கொடுடா. என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? கவி எனக்கு தங்கச்சி மாதிரி, அவளுக்காக நான் ரத்தம் கொடுக்க மாட்டேனா? நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் என்றவன் அங்கிருந்த சிஸ்டரை அழைத்து, சிஸ்டர், உள்ள இருக்க பேஷண்ட் கவிதாவுக்கு நான் தான் பிளட் கொடுக்க போறேன், ஏற்பாடு பண்ணுங்க என்றதும், அப்படியா சார், உங்களுக்கும் அதே குரூப் தானா? இல்ல சிஸ்டர், நான் ஓ பாசிட்டிவ் தான் என்றதும், சூப்பர் சார், நீங்க யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாமே என்று கூறிவிட்டு வேகமாக உள்ளே சென்றவர் டாக்டரிடம் கூற, உடனே மருத்துவர் வெளியே வந்து, மிஸ்டர் ஆதி, ரொம்ப நல்லதா போச்சு, நீங்க போய் சீக்கிரமா பிளட் கொடுத்துட்டு வந்துருங்க என்று கூறவும், சரிங்க டாக்டர் என்று அவன் செல்ல, அவன் பின்னாடியே வைஷ்ணவியும், விஸ்வானா நீங்க இங்கே இருங்க, நான் ஆதி கூட போயிட்டு வந்துடுறேன் என்று கூறி அவனுடனே சென்றாள். அங்கே சென்றதும் ஆதிக்கு கையில் ஊசி குத்தி ரத்தம் எடுக்கப்பட்டது. அதை பார்த்த வைஷுவிற்கு மிகவும் வலியாக இருந்தது. இருந்தாலும் தன் தோழியை காப்பாற்ற வேண்டும் என்பதால் வேறு வழி இல்லாமல் அவளும் ஆதியின் வலியை பார்த்து பல்லை கடித்துக் கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள். சிறிது நேரத்தில் ரத்தத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்த ஆதி ஒரு சேரில் அமர ஒரு நர்ஸ் வந்து அவனுக்கு ஜூஸ் கொடுக்க, இப்போ எதுக்கு எனக்கு ஜூஸ் கொடுக்கறீங்க என்றதும் அந்த நர்ஸோ, சார், நீங்க பிளட் கொடுத்திருக்கீங்க, இப்போ உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும், ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ குடிங்க என்று கொடுக்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொல்லவும், உடனே வைஷு அந்த கிளாஸை கையில் வாங்கியவள், சிஸ்டர் நீங்க போங்க, நான் அவருக்கு கொடுத்துக்கிறேன் என்று கூறி அந்த நர்ஸை அனுப்பி வைத்தாள். அவர் சென்றதும், ஆதி, ரத்தம் கொடுத்துட்டு வந்தா எல்லாரும் வீக்கா தானே இருப்பாங்க. வைஷு, நான் நல்லா தாண்டி இருக்கேன். சரி, ஓகே, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க, இப்போ எனக்காக ப்ளீஸ் இந்த ஜூஸை மட்டும் குடிங்களேன் என்று பாவமாக மூஞ்சியை வைத்துக் கொண்டு கேட்கவும் அவனால் மறுக்க முடியவில்லை. சரி குடு, ஆனா எப்ப பார் பாவமா மூஞ்சியை வச்சே என்னை ஏமாத்திடு என்று அந்த ஜூஸை வாங்கி கடகடவென்று குடித்து முடித்தான். அதை குடித்ததும் அவனுக்கு கொஞ்சம் தெம்பாக இருப்பது போலத்தான் இருந்தது. பிறகு மீண்டும் மருத்துவர் எப்போது வெளியே வருவார் என்று அனைவரும் காத்து கொண்டிருக்க, நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியே வந்த மருத்துவர், ஆதி, நீங்க பிளட் கொடுத்ததுனால பேஷண்ட் உயிருக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க இப்போ மயக்கத்துல தான் இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சி அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா நார்மல் வார்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ண சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் போய் பாருங்க என்று கூறிய டாக்டரை பார்த்து கவிதாவின் அம்மா, நன்றி டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி, எப்படியோ என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க என்றதும், உடனே விஸ்வா, டாக்டர், அவளுக்கு ஒண்ணு இதுக்கு மேல பிரச்சனை வராது இல்ல? ஹலோ மிஸ்டர், அவங்க கையில தான் காயம் கொஞ்சம் ஆழமா பட்டிருந்துச்சு, அதனால ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம், வேற வழி இல்ல, எங்களுக்கு பிளட் ஸ்டாப் பண்றதுக்கு வேற ஆப்ஷனும் கிடைக்கல. என்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்களா? அவளுக்கு வலிச்சிருக்குமே டாக்டர். என்ன மிஸ்டர்,
அவங்களே மயக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி வலிக்கும்? நீங்க அதை பத்தியெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க என்று கூறி மருத்துவர் செல்ல பார்க்க, அப்பொழுது ஆதி அவர் கையை பிடித்து கொண்டு, தேங்க்யூ சோ மச் டாக்டர் என்றதும், இட்ஸ் ஓகே ஆதி, இட்ஸ் மை டியூட்டி என்று கூறிவிட்டு மருத்துவர் சென்று விட்டார். விஸ்வா ஆதியை வேகமாக வந்து அணைத்து கொண்டு, ஆதி, என் உயிரையே எனக்கு திருப்பி கொடுத்துருக்கடா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆயிருந்துச்சுன்னா நிச்சயமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். தேங்க்யூ சோ மச்டா என்று கூறினான். டேய் மச்சான், எதுக்குடா நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன், கவியும் என்னோட சிஸ்டர் மாதிரி தான். அப்படி இருக்கும் பொழுது அவளுக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா என்றதும் வைஷு ஆதியின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆதி, இன்னைக்கு உங்களால என் ஃப்ரெண்டு எனக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றதும் உடனே கவிதாவின் அம்மாவும் அப்பாவும் வந்து ஆதியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, தம்பி, நல்ல நேரத்துல நீங்க என் பொண்ணுக்கு உதவி செஞ்சீங்க. நீங்க மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா அவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? கடவுளே, எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா எங்களை சுத்தி இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல தம்பி. இந்த தம்பி வேற கவிதாவை ரொம்ப உரிமையா பேசுறாப்ல. இங்க என்னதான் தம்பி நடக்குது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க பாருங்க மேடம், இத பத்தி இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேச வேண்டாம். இது பொறுமையா வீட்டுல போய் பேசுற விஷயம். எங்க தம்பி, வீட்டுக்கு போகவே அசிங்கமா இருக்கு. தெரு ஃபுல்லா தப்பு தப்பா பேசுறாங்க. எங்களை பார்த்து கேவலமா காரி துப்புறாங்க. அசிங்கமா இருக்குதுப்பா. கவிதாவோட விஷயத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டாம எங்களால அங்க கௌரவமா வாழவே முடியாது. நாங்க 3 பேரும் சேர்ந்து செத்துதான் போகணும் போல இருக்கு என்று கூறவும் உடனே வைஷு, ஆண்டி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க என்றதும் உடனே விஸ்வாவை பார்த்தவள், விஸ்வாண்ணா, ஏன் நீங்க இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்களேன். ஆதி, நீங்களாச்சும் ஏதாவது சொல்லுங்களேன் என்று அவள் கண் கலங்கி கேட்கும் பொழுது ஆதி, வைஷு, எனக்கு புரியுது, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அவசரப்படாத வைஷு, நம்ம இத பத்தி பேசுறதுக்கான சிச்சுவேஷன் இது கிடையாது, பிளீஸ் என்றதும் ஆதி சொல்வதில் ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்தவள் பின்பு அமைதியாகிவிட்டாள். பிறகு கவிதா அன்று மாலை வரை கண்முழிக்கவே இல்லை. 6 மணிக்கு மேலே அவள் கண்முழித்து விட்டாள் என்று நர்ஸ் வந்து கூறவும் தான் அனைவருக்கும் திருப்தியாக இருந்தது. யாருமே அதுவரையில் அங்கிருந்து நகரக்கூட இல்லை. ஆதியாவது வைஷுவை அழைத்து கொண்டு கேன்டீனில் சென்று டிஃபன் மாதிரி கொஞ்சமாக வாங்கி கொடுத்தான். வேண்டாம் என்று மறுத்தவள் ஆதியின் வற்புறுத்தலால் கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டாள். ஆனால் விஸ்வாவோ எதுவுமே வேண்டாம் என்று அந்த சேரிலேயே அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தான். எப்பொழுது அவளை பார்ப்போம் என்று. அப்பொழுது வெளியே வந்த நர்ஸ், பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்க, நாங்க ரூமுக்கும் ஷிட் பண்ணிட்டோம், நீங்க போய் பாருங்க என்றதும் அனைவரும் வேகமாக உள்ளே செல்ல விஸ்வாவும் அவர்கள் பின்னாடியே சென்றான். முதலில் உள்ளே ஓடிய வைஷு ஓடி சென்றவள் கவிதாவின் நிலைமையை பார்த்து கண் கலங்கினாள். கவி, ஏண்டி இந்த மாதிரி பண்ண என்றதும் அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது கார்த்தியும், கவி, காலையில உனக்கு நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லி தானே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். கடைசியில நான் சொன்னதெல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி இப்படி பண்ணிட்டியே என்றதும் உடனே தன் தாய் தந்தையை பார்த்து அழுவ, அவளுடைய தந்தை அருகே வந்து, கவி, நான் உண்மை என்னன்னு தெரியாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டம்மா. தயவு செஞ்சு இந்த அப்பாவை மன்னிச்சிரு. என்ன நடந்துச்சுன்னு ஆதி தம்பி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனாலும் அதை நிரூபிக்க முடியாத ஒரு ஹிக்கட்டான நிலைமையில நாங்க இருக்கிறோம்மா. நம்ம ஏரியா ஃபுல்லா இதே பேச்சா இருக்கு. உன்னை இனி அங்க வச்சுக்கிட்டு எப்படி காலம் தள்ள போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்படி வெளியே போக வருவ, நாங்க எப்படி வெளியில போறதுன்னு நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு கவிதா என்று கண் கலங்கியவரை பார்த்தவள், அப்பா பிளீஸ் வருத்தப்படாதீங்க. என் தலையில இதுதான் எழுதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? பேசுறவங்க கொஞ்ச நாளைக்கு பேசுறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் நடந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்கப்பா என்று திடமாக கூறிய கவிதாவை பார்த்த விஸ்வாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு தெளிவாக பேசுபவள் காலையில் ஏன் அப்படி ஒரு கோழைத்தனமான முடிவை எடுத்தாள் என்று அவனுக்கு இப்பொழுது வரை புரியவில்லை. பின்பு கவிதாவின் அம்மா, கவி,
அப்பவே நான் உங்க அப்பா கிட்ட சொன்னம்மா. அவர்தான் நம்பாம உன்னை திட்டினாரு. இப்ப பாரு, உன் மேல தப்பே இல்லைன்னு ஆயிடுச்சு. உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி இருந்தா எங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும் சொல்லு பாப்போம். எங்களுக்கு இருக்கிறது நீயும் உன் தம்பியும் மட்டும்தான். உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரு நிமிஷம் எங்களை பத்தி நீ யோசிச்சிருந்தீனா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பியா என்று கேட்கவும் உடனே வைஷ்ணவி, போதும் நிறுத்துங்க. ஹால் அழுக்கு அவளை இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே. நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருந்தீங்கன்னா அவ இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ அவ மட்டுமே தப்பு பண்ண மாதிரி பேசாதீங்க. ஆண்டி பிளீஸ், நீங்களும் அங்கிளும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க, நான் கவிதா கிட்ட பேசணும் என்றதும் அவர்கள் வைஷ்ணவியின் சொல்லை கேட்டு அமைதியாக வெளியே சென்று விட ஆதிக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. வைஷு இவ்வளவு தைரியமாக பேசுவாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதே நேரம் அவர்கள் இருவரும் வெளியே சென்றவுடன் வாசலிலேயே நின்று கொண்டிருந்த விஸ்வாவை பார்த்தவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத பாரம் நெஞ்சோடு வந்து சேர்ந்து கொண்டது. அவனது முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருந்தாள். விஸ்வாவும் அவளிடம் எதுவும் பேசவில்லை. அமைதியாக கையை கட்டிக்கொண்டு அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் கையையும் அவள் முகத்தையும் பார்த்தவன் அவள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு அவள் மேல் இருந்த கோபத்தில் எதுவும் பேசக்கூடாது என்று அமைதியாகவே நின்றிருந்தான். அவனை பார்த்த வைஷு, விஸ்வாண்ணா இங்க வாங்க என்றதும், என்ன வைஷு என்று அவள் அருகே சென்று கேட்க, கவிக்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணலையா? இவகிட்ட என்ன என்ன பேச சொல்ற வைஷு? கொஞ்சம் கூட தைரியம் இல்லாம கோழ மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. என்ன பத்தி நினைச்சு பார்த்தாளா இவ இல்லன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருந்தான்னா கண்டிப்பா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டா. இவளோட மனசுல யார் எப்படி போனா நமக்கு என்ன? நம்மளோட சுயநலம் தான் நமக்கு முக்கியன்ற மாதிரி இல்ல இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அந்த ஒரு நிமிஷம் கூட அவ என்ன பத்தி யோசிக்கலன்னு நினைக்கும் பொழுதுதான் வைஷு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன பத்தி துளியும் யோசிக்காத ஒருத்த முன்னாடி நிக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேன் என்று படபடவென்று பொருந்து தள்ளிவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான். உடனே ஆதியை பார்த்த வைஷ்ணவி, ஆதி விஸ்வாண்ணாவை போய் கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க பிளீஸ் என்றதும், சரி நீ கவிதா கூடவே இரு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் என்று ஆதி வெளியில் செல்லவும் உடனே வைஷ்ணவி அவள் அருகே அமர்ந்தவள் அவள் கைகளை மெதுவாக தடவி கொடுத்து, என்ன கவி, விஸ்வாண்ணாவோட மனச எந்த அளவுக்கு சுக்குநூறா நீ உடைச்சிருக்கன்னு தெரியுதா? நான் என்னடி பண்ணேன் பாரு, இப்ப கூட நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னை எப்படி திட்டிட்டு போறாரு பாரு என்று கண் கலங்கியவளை பார்த்தவளுக்கு பரிதாபமாக இருந்தது. கவி, என்னடி தெரியும் உனக்கு? காலையில இருந்து நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் ஆதிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன். ஆதி விஸ்வாண்ணா கிட்ட சொல்லவும் விஸ்வாண்ணாக்கு தான் ஏதோ சரியில்லை, கண்டிப்பா கவிதா நல்லா இல்ல, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவ தப்பான முடிவு தான் எடுத்திருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு ஆதிய உங்க வீட்டுக்கு அவசரமா கூட்டிட்டு வந்தது விஸ்வாண்ணா தான். வீட்டுல வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி என்ன ஏதுன்னு விசாரிச்சு உன் ரூம் கதவை தட்ட உன் ரூம்ல இருந்து எந்த சத்தமும் வராததுனால அந்த ரூமோட கதவை உடைச்சி உள்ள வந்து உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இவ்வளவு நேரம் எங்கேயும் நகராம பச்சை தண்ணி கூட குடிக்காம அழுது அழுது நொந்து போன மனுஷன்டி. அவரை பத்தி என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ மாட்டுன்னு பேசிட்டு இருக்க. இப்பவும் அவர் இப்படி பேசிட்டு போறது அவருடைய ஆதங்கம் தான். அவரோட காதல நீ புரிஞ்சுக்கல, அவரோட மனசு நீ தெரிஞ்சுக்கலன்றது தான் அவரோட வருத்தமே. அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காடி, ஏண்டி நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்ற? இல்ல வைஷு, நான் அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்கல. ஆனா என் குடும்பத்தை நினைச்சு பயந்துதான் நான் வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தேனே தவிர எனக்கு விஸ்வாவை ரொம்ப பிடிக்கும்டி என்று கண் கலங்கியபடியே கூறினாள். அவர் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு பிரச்சனை நடந்த போது கூட காலேஜ்ல இருந்து என்னை வெளியில கூட்டிட்டு போன போது வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே அவர் கூட ரொம்ப தூரம் எங்கேயாவது போயிடணும் போலதான் எனக்கு இருந்துச்சு. ஆனா என் வீட்டோட சிச்சுவேஷனை நினைச்சு பார்த்து தான் நான் அன்னைக்கு கம்முன்னு போயிட்டேன்.
எனக்கும் அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுடி, காதலும் இருக்கு. என் மனசுக்குள்ள விஸ்வா மட்டும்தான் இருக்காரு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா நான் விஸ்வாவை மட்டும்தான் பண்ணுவேன். ஆனா என் படிப்பு முடிஞ்சு கல்யாணம்ன்ற பேச்சு வரும்போது வீட்டுல சொல்லிக்கலாம்னு நான் அமைதியா இருந்துட்டேன்டி. அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்று அழுது கொண்டே கூற, ஆமா கவி, இந்த விஷயத்துல நீ பண்ணது தப்புதான். எதுவா இருந்தாலும் நீ விஸ்வானா கிட்ட தெளிவா பேசி இருக்கணும். இவ்வளவு தெளிவா யோசிச்சவ அத அவர்கிட்ட பேசி இருந்தா உன்னோட படிப்பு முடியற வரைக்கும் அவர் தாராளமா காத்துட்டு இருந்திருப்பார். நீ இவ்வளவுதானா அவரை பத்தி புரிஞ்சுகிட்டது என்று வைஷ்ணவி கேள்வி கேட்க, கவிதா சொல்வதை எல்லாம் பார்த்த கார்த்திக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்பொழுது அவனை பார்த்த கவிதா, கார்த்தி, என்னடா நீ எதுவுமே பேச மாட்ற? என்ன பேச சொல்ற கவி? நான் என்னெல்லாம் கேட்கணும்னு என் மனசுல நினைச்சிருந்தோனோ அது மொத்தத்தையும் வைஷு கேட்டாச்சு. இதுக்கு மேல உன்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத. பாவம்பா விஸ்வா, காலையில இருந்து எப்படி தவிச்சு போய் உக்காந்துட்டு இருந்தார் தெரியுமா? அந்த மனுஷனுக்கு மனசெல்லாம் நீதான். உனக்கு என்ன ஆகும்னு ஒரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கிற மனுஷனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டியே நீ என்று கூறவும், தப்புதான் 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 என்று தலையில் அடித்து கொண்டு அழுதவள், வைஷு, எனக்கு உடனே விஸ்வாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு அவரை கூட்டிட்டு வா என்றவளிடம், அவர் இப்ப கொஞ்சம் கோவமா இருக்கார் கவி, நீ கவலைப்படாத. இப்போ டைம் வேற ஆயிடுச்சு. ஆன்டி அங்கிளும் உள்ள வந்துருவாங்க. நீ அவங்க கூடவே இருந்துக்கோ. நாளைக்கு காலையில திரும்ப நாங்க வந்து உன்னை பாக்குறோம். அப்ப நான் விஸ்வா அண்ணாவை கூட்டிட்டு வரேன், சரியா? தேங்க்யூ வைஷு, தேங்க்யூ சோ மச் என்று கூற, வாய மூடு. இன்னொரு தடவை எனக்கு நன்றி அது இதுன்னு ஏதாவது சொன்ன அவ்வளவுதான், சொல்லிட்டேன் என்றதும், இல்ல வைஷு, அவ நன்றி சொல்றதுல தப்பே கிடையாது. கவி, உன் நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகி யார் உனக்கு ரத்தம் கொடுப்பாங்கன்னு எல்லாரும் அலமோதிக்கிட்டு இருந்தோம். விஸ்வாக்கெல்லாம் உயிரே இல்ல. எங்க போய் கேக்குறது, யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது ஆதிதான் அவரோட ரத்தத்தை உனக்கு கொடுத்து உன்னை காப்பாத்தி இருக்காரு. இன்னையில இருந்து அவரோட ரத்தம் உன் உடம்புல ஓடுது. அதனால இனிமே அவர் மாதிரியே கொஞ்சம் தைரியமா இருக்க கத்துக்கோ என்றதும் வைஷுவை பார்த்தவள், என்ன வைஷு, ஆதிதான் எனக்கு ரத்தம் கொடுத்தாரா? ஆமாண்டி, உன்னோட பிளட் குரூப் இங்க யாருக்குமே மேட்ச் ஆகல. ஆதிக்கு ஓ பாசிட்டிவ்ங்கிறதுனால அவர் யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம்னு உடனே உனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நான் ஆதிக்கு நன்றி சொல்லணும். அவர் நன்றி எல்லாம் எதிர்பார்த்து செய்யல கவி. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. எதா இருந்தாலும் நம்ம பொறுமையா பேசிக்கலாம், சரியா? நான் ஆதிக்கிட்ட பேசிக்கிறேன். சரி, இப்ப நான் கிளம்பட்டுமா? என்னடி அதுக்குள்ள கிளம்புற? இல்லடி, காலையில இருந்து நானும் இங்கதான் இருக்கேன். வீட்டுல அத்தை மாமா எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனாதான் அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அதனால நான் கிளம்புறேன். அதுவும் இல்லாம காலையில இருந்து ஆதி, விஸ்வாண்ணா, கார்த்தி எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும் இல்லடி என்றதும், எனக்கு புரியுது வைஷு. சரி, நீங்க கிளம்புங்க. ஃப்ரீயா இருக்கும்போது என்னை வந்து பாத்துட்டு போடி. நீ கவலையே படாதடி, நான் கண்டிப்பா வரேன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த அறைக்குள் வந்த ஆதி, கவி, என்ன நீ இப்படி பண்ணிட்ட? இன்னொரு டைம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா. சும்மா சும்மா உனக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு என் உடம்புல ஒண்ணு டின்னா ரத்தம் வச்சில்ல என்றதும் உடனே லேசாக சிரித்த கவிதா, ஆதி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க தான் எனக்கு பிளட் கொடுத்தீங்கன்னு இப்பதான் கார்த்தி சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. நீங்க மட்டும் எனக்கு ரத்தம் கொடுக்கலன்னா நான் உயிரோட இருந்திருப்பேன்னே தெரியாது என்றவனிடம், நான் ரத்தம் கொடுத்ததால மட்டும் நீ உயிரோட இல்ல கவி. விஸ்வா உன்னை கரெக்ட் டைம்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்தான்ல, அதனாலதான் நீ இப்ப உயிரோட இருக்க. உனக்கு நன்றி சொல்லணும்னா நீ அவனுக்கு தான் சொல்லணும். சரி, விஸ்வா எங்க ஆதி? என்ன சரியா காதுல கேக்கல, இன்னொரு வாட்டி கேளு என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. விஸ்வா எங்க ஆதி? அவன் கோச்சுக்கிட்டு அப்பவே கிளம்பி போயிட்டான். என்ன ஆதி, நிஜமாவா? ஆமா, அவனை நான் எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்தேன். அவன் என் பேச்சையே கேக்கல. நான் ஆட்டோ புடிச்சே வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டான் என்றதும் கவிதாவின் முகம் அப்படியே சுருங்கிவிட்டது. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவனை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சிருந்தீனா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்காது.
சரி பரவாயில்ல, நடந்தது நடந்துருச்சு. இனிமேலாவது கொஞ்சம் தைரியமா இருக்க கத்துக்கோ. இப்ப என்னோட ரத்தம் உன் உடம்புல ஓடுது. ஆதி மாதிரியே நீயும் தைரியமா இருக்கணும், புரியுதா? கண்டிப்பா, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது என்றவள் பின்பு, சரி வைஷு நீ கிளம்பு, மணி ஆயிடுச்சு என்றதும் கார்த்தியும், சரி கவி, அப்ப நானும் கிளம்புறேன். வீட்ல இருந்து அம்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிடா, நீயும் கிளம்பு என்றதும் அனைவரும் வெளியே வந்து கவிதாவின் அப்பா அம்மாவிடம் கூறிக்கொண்டு புறப்பட, அப்பொழுது ஆதி, இங்க பாருங்க சார், உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன கூப்பிடுங்க என்று அவனுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து கையில் கொடுத்து விட்டு, சரி வைஷு நம்ம கிளம்பலாமா? சரிங்க ஆண்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஏதா இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? கண்டிப்பா வைஷு, ரொம்ப நன்றிமா. என்ன ஆண்டி நன்றி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. சரி, நீங்க கவிதாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து அவர்கள் காரில் ஏறி வீட்டிற்கு புறப்பட, அதே நேரம் கார்த்தியும், சரி வைஷு, ஆதி, அப்ப நானும் கிளம்புறேன் என்று கூறி பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான். பிறகு ஆதியும் வைஷுவும் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஆதி, இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? விஸ்வாண்ணா கவிதா மேலையும் கவிதா விஸ்வாண்ணா மேலையும் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றது இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. ஆனா என்ன, அவங்க 2 பேரும் நேருக்கு நேர் அதை வெளிப்படுத்திக்கல. விஸ்வா அண்ணாவாது அவரோட காதல கவிதா கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா கவிதா அவரோட காதல இன்னும் அக்செப்ட் பண்ணவே இல்லை என்று கூற, அதுக்கு தான் வைஷு நான் கொஞ்சம் அமைதியா இரு, இந்த பிரச்சனைய அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கவிதா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்ன்றத முடிவு பண்ணிக்கலாம். சரியாதி, ஓகே என்றவர்கள் வீட்டிற்கு சென்றதும் கண்மணி பதறிக்கொண்டே கேட்க நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் தன் மாமியாரிடம் சொல்லி முடித்தாள் வைஷு. என்னமா இது, கேக்குறதுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கு. அந்த கவிதா பொண்ணு இப்படியா பண்ணணும்? விஸ்வா வேற பாவம் எவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கானோ தெரியல என்று பேசியவர், சரி நீங்க 2 பேரும் காலையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கீங்க, நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு சாப்பிடுங்க, நீங்க கீழே எல்லாம் வர தேவையில்லை, நான் ரூமுக்கே அனுப்பி வச்சிடுறேன் என்று கூறவும், சரிங்கத்த என்று உள்ளே சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்து காலேஜுக்கு செல்வதற்கு முன்பு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கவிதாவை பார்த்து விட்டு சென்றனர் ஆதியும் வைஷுவும். வைஷு கல்லூரிக்கு சென்றதும் கல்லூரியில் இருப்பவர்களுக்கு அரசல் புரசலாக இந்த விஷயம் தெரிய வந்திருக்க, வைஷுவும் கார்த்தியும் அதை பற்றி எதுவும் கண்டு கொள்ளாமல் அவர்களது வேலையில் தீவிரமாக இருந்தனர். பின்பு 2 நாட்கள் கழித்து கவிதா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதும் ஒரு நாள் மட்டும் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டவள் அடுத்த நாள் காலேஜ் புறப்பட்டு வரலாம் என்று வீட்டில் சொல்லவும், அவளுடைய அப்பாவும் அம்மாவும், வேண்டாமா, இதுக்கு மேல நீ காலேஜ் போக வேண்டாம், தேவையில்லாம உன் மனச கஷ்டப்படுத்துற மாதிரி யாராவது பேசுவாங்க என்று கூற, அவள் மனசிலோ இன்று விஸ்வாவை கண்டிப்பாக பார்த்துவிட வேண்டும் என்று இருந்தது. ஏனென்றால் இந்த 4-5 நாளில் ஒரு நாள் கூட அவளை வந்து பார்க்கவும் இல்லை, அவள் கண்முன் கூட வரவில்லை என்று அவள் மனசுக்குள் ஒரு ஏக்கமும் வலியும் இருந்தது. இன்று எப்படியாவது அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே கல்லூரிக்கு புறப்பட்டவள், அம்மா எனக்கு எக்ஸாம் எல்லாம் வரப்போகுது, இந்த டைம்ல நான் இவ்ளோ நாள் லீவ் போட்டுட்டு இருந்தா வேலைக்காகாதுமா என்று கூறவும், சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஏதா இருந்தாலும் உடனே எங்களுக்கு போன் பண்ணு. சரிங்கம்மா நான் வரேன் என்று கூறிவிட்டு கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றாள். அவளுக்கு தெரியாது இந்த 5 நாட்களும் அவளுக்கே தெரியாமல் விஸ்வா அவளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறானே தவிர அவள் கண்முன் தான் வரவில்லை என்று. அவள் காலேஜ் புறப்படும் பொழுதே அவளுக்கு தெரியாமல் அவள் பின்னாலேயே வந்தவன் அவள் காலேஜுக்குள் நுழைந்தவுடனே மீண்டும் கிளம்பி சென்று விட்டான். இது தெரியாத கவிதா கல்லூரிக்குள் நுழைந்த உடனேவே அனு, வைஷ்ணவி, கார்த்தி என்று மூவரையும் அவளை வெல்கம் செய்ய, அதே நேரம் கல்லூரி மணி அடித்ததும் மூவரும் கிளாஸ் ரூமிற்குள் சென்றனர். பாடம் எடுக்க ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே அவளை பிரின்சிபால் கூப்பிடுகிறார் என்று சொல்லவும், என்ன ஏது என்று புரியாத கவிதா எழுந்து வேகமாக பிரின்சிபல் அறைக்கு சென்றாள். அவள் உள்ளே நுழைந்ததும் அவளை பார்த்த பிரின்சிபல், கவிதா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீ இனிமே இந்த காலேஜ்ல கண்டினியூ பண்ண முடியாது, நாளைக்கே உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு நீ வேற காலேஜ் பாத்துக்கோ என்றதும், எதுக்காக சார் இப்படி சொல்றீங்க?
இல்ல நீயும் அந்த பையனும் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுல்ல, அதனால தேவையில்லாம காலேஜுக்கு தான் கெட்ட பேரு. மத்த பொண்ணுங்களுக்கும் அது இடைஞ்சலா இருக்கும். அதுவும் இல்லாம பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்பட வேற ஆரம்பிச்சிருவாங்க. நாளை பின்ன இந்த காலேஜ்ல பொண்ணுங்களை சேர்க்கறதே டவுட் ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன். நம்ம காலேஜுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது உன்னால கெட்டு போயிடக்கூடாது. நான் சொல்றதோட சிச்சுவேஷன் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ நாளைக்கு வரும்போது உன்னோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னோட படிப்பு இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு. நான் எப்படியாவது அதை முடிச்சிடுறேனே ப்ளீஸ் என்று கெஞ்ச, இங்க பாருமா, அந்த பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. நீ யாரோ அவன் யாரோ. அப்படி இருக்கும் பொழுது உன்னை இதுக்கு மேல இந்த காலேஜ்ல வச்சிருந்தா மத்த பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி தப்பான எண்ணம் தான் மனசுக்குள்ள தோணும். அதனாலதான் சொல்றேன், இதுக்கு மேல இந்த விஷயத்துல பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீ கிளம்பலாம் என்று கூறவும் அங்கிருந்து வெளியில் வந்தவள் கிளாஸ் ரூமிற்கு செல்ல மனம் இல்லாமல் அந்த மரத்தடியில் சென்று அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் மதிய சாப்பாட்டிற்கான மணி அடிக்கவும் கார்த்தியும் வைஷ்ணவியும் வெளியில் வந்து கவிதாவை தேட அவள் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். என்ன என்று போய் கேட்கவும் பிரின்சிபால் சொல்லிய அனைத்தையும் கூறி வைஷ்ணவியின் தோளில் சாய்ந்து கொண்டு அழத் தொடங்கினாள். வைஷுவிற்கே மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. கவி, கவலைப்படாதடி, ஏதாச்சும் பண்ணலாம், நான் ஆதிக்கிட்ட பேசுறேன். என்னடி, இன்னும் 1 வருஷம் எப்படியாவது படிச்சு முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அது முடியாதுங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதுவும் இல்லாம அவர் என்ன ரொம்ப அசிங்கமா சொல்றாருடி. உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ யாரோ அவன் யாரோன்னு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது உன்னால மத்த பொண்ணுங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாளைக்கு அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து காலேஜ ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்றாருடி என்று கதறி அழுத தோழியை பார்த்தவளுக்கு மிகவும் சங்கடமாகத்தான் இருந்தது. பின்பு அவளை ஒரு வழியாக தேற்றி அன்று மாலை வரை காலேஜில் வைத்துக் கொண்டிருந்த வைஷு மாலை தன்னுடைய டிரைவர் வந்தவுடன் அவளை அழைத்து கொண்டு வீட்டில் விட்டுவிட்டு பின்பு நேராக தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள். செல்லும் வழியிலேயே ஆதிக்கு போன் செய்து கல்லூரியில் இன்று நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விஸ்வாவிற்கு கோபம் பயங்கரமாக வந்தது. அவ என்னடா தப்பு பண்ணா? ஆளாளுக்கு அவளை இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. சின்ன பொண்ணு அவ, என்னதான் பண்ணுவா? ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். அவளை போட்டு இப்படி பாடா படுத்துறாங்க. என்ன மனுஷங்க இவங்க என்று கோவப்பட்ட விஸ்வா அங்கிருந்து வேகமாக வெளியே செல்ல ஆதி அவனை கூப்பிட்ட போதும் அவன் காதிலேயே வாங்காமல் புறப்பட்டு சென்று விட்டான். இரவு வீட்டிற்கு மிகவும் தாமதமாக வந்ததால் பிரியங்காவும் ஹரியும் அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டனர். அடுத்த நாள் காலை எழுந்து குளித்து முடித்த விஸ்வா, இன்னைக்கு தானே கவிதா காலேஜை விட்டு போக போறா, இன்னைக்கு கண்டிப்பா அவளை அங்கிருந்து போக விடக்கூடாது என்று நினைத்தவன் அவனுடைய லேப்டாப் பேக்கில் ஒரு கவரை எடுத்து வைத்துக் கொண்டு, என்னால ஒரு பொண்ணோட லைஃப் கெட்டு போகவே கூடாது என்று முடிவு எடுத்தவன் அறையில் இருந்து வெளியே வர அப்பொழுது பிரியங்கா, விஸ்வா சாப்பிட்டு போங்க என்றாள். இல்ல பிரியங்கா, எனக்கு பசிக்கல, நீங்க ஹரிக்கு கொடுங்க என்றான். உடனே கௌசல்யா, விஸ்வா எங்கப்பா கிளம்புற? அம்மா அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன், நீங்க சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு யாருடைய பதிலுக்கும் நிற்காமல் அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்று விட்டான். அதே நேரம் கவிதா மிகவும் வருத்தத்துடன் அவளது தாயும் தந்தையும் அழைத்து கொண்டு கல்லூரிக்கு வந்து கொண்டிருந்தாள். வைஷுவும் ஆதியும் கல்லூரிக்கு அனுவை அழைத்து கொண்டு வர அவர்களை இறக்கிவிட்ட ஆதி, கவி வந்துட்டாளா வைஷு? இன்னும் இல்ல ஆதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு நினைக்கிறேன். சரி, அவ வந்த உடனே நானும் பிரின்சிபால் கிட்ட வந்து பேசி பாக்குறேன். சரி ஆதி என்று கூறவும் கவிதாவின் வரவுக்காக அனைவரும் காத்து கொண்டிருந்தனர். பின்பு கவிதா வந்தவுடன் அவளை பார்த்த வைஷு, என்னடி இவ்ளோ சோகமா இருக்க? உன் முகம் எவ்வளவு வாட்டமா இருக்கு தெரியுமா? என்னடி பண்றது, எல்லாம் என் விதிப்படிதான் நடக்குது போல, அதை என்னால மாத்த முடியாது. என்ன, இன்னையில இருந்து இந்த காலேஜுக்கு நான் வர முடியாது, உன் கூட நான் இருக்க முடியாதுன்னு தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவள் வேதனையாக பேசியதை பார்த்த ஆதிக்கு மிகவும் வருத்தமாக ஆகிவிட்டது.
பின்பு காலேஜ் மணி அடித்ததும் அனைவரும் கிளாஸ் ரூமிற்குள் சென்றுவிட பிரின்சிபல் இவர்களை அழைப்பதாக பியூன் வந்து கோர பிரின்சிபல் அறைக்கு உள்ளே சென்ற கவிதா கவிதாவின் அம்மா, அப்பா, ஆதி, வைஷு என்ற அனைவரையும் பார்த்தவர், என்ன கவி, நான் உங்க அப்பா அம்மாவை மட்டும்தானே கூட்டிட்டு வர சொன்னேன், எதுக்கு ஆதி சார் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க என்றதும் உடனே ஆதி அவர் டேபிள் முன் வேகமாக கையை வைத்துவிட்டு, என்ன சார், இப்ப நான் வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கவிதா என்னோட தங்கச்சி என்றதும், என்ன சார் சொல்றீங்க, அன்னைக்கு அனுதானே உங்க தங்கச்சின்னு சொன்னீங்க. கவிதாவும் என் தங்கச்சி தான், உங்களுக்கு தெரியாதுன்னா இன்னையில இருந்து தெரிஞ்சுக்கோங்க என்று மிரட்டுவது போல பேசவும், சார் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, இது நான் எடுத்த முடிவு கிடையாது, மேலிடத்துல இருந்து வந்த முடிவு, என்னால எதுவும் செய்ய முடியாது சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்றவர் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து அவர்களிடம் கொடுத்து, கவிதா பிளீஸ் உங்க அப்பா அம்மாவை இதுல சைன் பண்ண சொல்லு என்று கூறவும், சார் பிளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க, என் பொண்ணுக்கு இன்னும் 1 வருஷம் தான் படிப்பு இருக்குது, அவ படிப்பு முடிச்சிட்டான்னா டிகிரி வாங்கிடுவா, இப்ப திடீர்னு அவளை காலேஜ்ல இருந்து நீக்கினா இந்த 1 வருஷம் மட்டும் அவளை வெளியில யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க சார், பிளீஸ் எங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க என்று கவிதாவின் அப்பா கெஞ்சி கேட்க, எனக்கு உங்களோட சிச்சுவேஷன் நல்லா புரியுது சார், ஆனா இதுல என்னோட சைட்ல இருந்து எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன், ஏன்னா இது மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவு, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம கையெழுத்து போடுங்க என்று அவர் கூறியதும் வேறு வழி இல்லாமல் அவர்களும் கையெழுத்து போட போக, அப்பொழுது ஆதி, சார் இதுக்கான பலனை நீங்க நிச்சயமா அனுபவிப்பீங்க என்று கண்களில் வெறியோடு கூறியவனை பார்த்து பயந்தவர், ஆதி சார் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட வேலை கிடையாது என்றதும், யார் இந்த காலேஜோட சேர்மன் என்று கேட்டுவிட்டு அவருக்கு போன் செய்தான். ஆனால் போன் எடுக்கப்படவில்லை. அதனால் கோபமடைந்த ஆதி, ஒரு போன் கூட பிக் பண்ண முடியல, அந்த ஆள் இந்த காலேஜுக்கு சேர்மனா, என்ன மாதிரி காலேஜ் இது, வைஷு போயும் போய் உனக்கு இந்த காலேஜ் தான் கிடைச்சதா என்று கோபமாக பேசியவுடன் பிரின்சிபலுக்கு பதட்டமாகிவிட்டது. அழுது கொண்டே கவிதாவின் அப்பாவும் அம்மாவும் சைன் போடுறதுக்காக பேனாவை வாங்கி கையெழுத்து போட, கடைசியாக கவிதாவிடம் பேனாவை கொடுத்து கையெழுத்து போட சொன்னார். அவளும் அழுது கொண்டே அந்த கல்லூரியை ஒரு முறை கண்களால் சுழல விட்டு பார்த்தவள் பின்பு கையெழுத்து போடுவதற்காக பேனாவை வைக்கவும், அங்கு வேகமாக வந்த விஸ்வா, கவி நீ சைன் போடாத என்று அதிகாரமான குரலில் கூறியதும் அனைவரும் ஆடிப்போயினர். குரல் வந்த திசையில் திரும்பி பார்க்க அங்கே விஸ்வா கம்பீரமாக நின்று கொண்டு அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான்.